காலையில் வெறும் வயிற்றுல எப்போவுமே பிள்ளைங்க வந்து தண்ணி மட்டும்தாங்க குடிப்பாங்க. பால், டீ, காஃபி அந்த மாதிரி எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், சாதம் வெந்துட்டுருக்கு. பீட்ரூட் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு செம்ம டிப்ஸு நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. இவ்வளோ ஒரு அருமையான டிப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே இப்போ வரைக்கும் அப்படின்னு. இந்த சமையலில் ஒரு 3 விதமான டிப்ஸ் வச்சுருக்கேன். அதை வரிசையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ 2 பீட்ரூட்டையும் நல்லா தோல் சீவிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து தனியாக நான் வச்சுக்கிறேங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு டிப்பு. சரி, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட்டையும் தோல் சீவிட்டு அதையும் எடுத்து இந்த பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்காகனா, நம்ம வீட்டு செடிங்களும் அரைகுறை வயிற்றுல சாப்பிடாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது வந்து பெரிய அளவில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட்டு நம்ம கழிவுகள் காய்கறி கழிவுகளை வந்து நம்ம அதுகளுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் வந்து நல்லா சத்தாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இப்போ அந்த இடத்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ மறுபடியும் நான் கேரட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டை தான் நான் கட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கட்டரில் போட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதை கண்டே பிடிக்க முடியாது. சாதத்துலேருந்து எடுத்து அவங்க ரிஜெக்ட் பண்ணி வைக்கவே முடியாது. அந்த மாதிரி டெக்னிக்காக அதை வந்து நைஸாக வந்து பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்டையும் நம்ம அதே ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து கட் பண்ணுறதுக்கு என்னோடய கை ரொம்ப வலிச்சுது. அதனால தான் மரவள்ளி கிழங்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த பொசிஷனில் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் பொடியாக வந்து நான் எடுத்துட்டேன். இதுதான் அந்த புத்திசாலித்தனம். சத்துக்களை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சமைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா சாறு புழிஞ்சு எடுத்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டைட்டாக என்னால் புளிய முடியாது. அதனால் மைல்டாக எவ்வளோ தூரத்துக்கு புளிய முடியுமோ அந்தளவுக்கு புளியிறேன். அப்படி புழிஞ்சும் இவ்வளோ சாறு வருது. இதை நம்ம அப்படியே கடாயில் போட்டு நம்ம வதக்குறப்போ இந்த சாறு எல்லாமே வந்து அதாவது ஆவியாயிரும். அதனால தான் இதை தனியாக நம்ம எடுத்து பச்சையாக வந்து இதை குடிச்சிக்கலாம். இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பொடியாக கட் பண்ணீங்க? நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருந்தால் அந்த சாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தனியாக புழிஞ்சு எடுக்கவே முடியாது. அப்போ நீங்கள் பாட்டுக்கு சமைச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, இந்த மாதிரி பொடியாக சமைச்சு நம்ம கட் பண்ணோன்னா பிள்ளைங்க வந்து ஒரு சின்ன பீஸை கூட அவங்க வந்து ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க. எல்லாமே கரெக்டாக வந்துட்டு நமக்கு அவங்க வாய்க்குள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த கேரட்டையுமே வந்து புழிஞ்சு எடுக்கலாம். கேரட்டில் ரொம்ப பெரிய அளவில் சாறு வரலைனாலும் ஓரளவுக்கு சாறு வந்தது. அதுவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கேரட்டும் உதிரியாக ஆயிடுச்சு. சாதம் வெந்துருச்சு. இப்போ சாதத்தை நம்ம வடித்து விட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு இந்த கேரட்டை போட்டு வதக்க போகிறோம். அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இப்போது இது வந்து மியூட்டில் தான் இருக்குது, சிம்மில் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மூடி போட்டு லைட்டாக கொஞ்சம் அரைவேக்காடை வேக வச்சுட்டு இந்த இதை நம்ம அப்படியே எடுத்துடுறோம். அவ்வளோதான். ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பீட்ரூட்டையும் அதே மாதிரி பண்ணிட்டேன். ஒரே ஒரு கேரட்டை பிள்ளைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சின்ன பையனுக்கு மட்டும் வச்சுட்டேன். பாருங்கள், இந்த 2 சாரையும் வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு இப்போ சாப்பாடு போட்டு வைக்கிறதுக்கு தயாராகியாச்சு. நாங்கள் இப்போ எல்லாமே சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பிட்றதுக்கு கேரட்டில் வந்து சாதத்தை போட்டு கிளறிடலாம் அப்படின்றத முடிவு எடுத்துட்டேங்க. அதனால் அழகாக போட்டு அந்த சாதத்தில் கேரட்டில் சாதத்தை போட்டு கிளறிட்டேன். இப்போ இதை காலையிலக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேன். இதில் எதுலேயுமே வந்து ரொம்ப டீப்பாக வந்து பாயில் பண்ணவே இல்லைங்க. அதனால் இந்த சத்துக்கள் எதுவுமே வேஸ்ட்டாக இருக்காது. இது பெரிய பையனுக்கு இந்த சாதத்தை போட்டு கொடுக்குறேன். எல்லாருமே வந்து ரொம்ப அவசரமாக தான் இப்போ சாப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பையனுக்கு இந்த சாதத்தை போட்டு கொடுக்குறேன். இது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்ததுங்க. எனக்கு வந்து அந்த கேரட் ஜூஸ் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், அந்த கேரட் ஜூஸை மட்டும் நான் வந்து குடிச்சிக்கிட்டேங்க. 2 பிள்ளைங்களுக்கும் வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற முடிவில் இருந்தேன். இப்போ எனக்கு சாதம் போட்டுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் பீட்ரூட் சாதத்தை ஃபஸ்ட்டு கிளறி வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவில் சாப்பிட்லான்னு 2 வாய் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு வந்து பீட்ரூட் சாதத்தை கிளற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இப்போ கிளற ஆரம்பிச்சிட்டோம். சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டு நான் வந்து கிளறிட்டேன். அதனால தான் இவ்வளோ அப்படியே ரொம்ப அட்ராக்டிவான கலரில் இது தெரியுது. அப்போது இது மதியத்துக்கு அவங்க நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டோம். காலையிலையும் சூப்பராக சாப்பிட்டுட்டாங்க. கீழே கிடந்த சாதம் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுருவேன். ஏன்னா அது எதையுமே நாங்கள் வேஸ்ட்டே பண்ணுறது கிடையாது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் இந்த சாதத்தை இது என் சின்ன பையனுக்கு, பெரிய பையனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு வச்சிட்டேன். இது என் சின்ன பையனுக்கு போட்டுட்ருக்கேன். அவனுக்கு வந்து கேரட்டை வந்து ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் சின்ன பையனுக்கு. இப்போ எனக்கும் சாப்பாடு போட்டு வச்சுட்டேன். எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க காலையில். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் எல்லாருமே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2 பேருக்கும் வந்து டிஃபன் பாக்ஸை மூடி வச்சுட்டேன், ஸ்பூன் வச்சுட்டேன், எனக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸும் வச்சுட்டேன். இப்போது
மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட் ரைஸையும் அதில் கொட்டிட்டேன். இது வந்து நைட்டு சாதத்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்களா, பீட்ரூட் சாதமே நைட்டுக்கு கிடச்சிருமா. இப்போ இந்த பெரிய பையன்கிட்ட சொல்கிறேன், இந்த ஜூஸில் பாதியை குடிச்சிட்டு அப்படியே கொடு அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து அதை குடிச்சிட்டு கொடுத்தான், மீதி பாதியை அவன் குடிச்சிட்டான். அவ்வளோதாங்க, 2 பேரும் அழகாக குடித்தாங்களா. இப்போ சத்துக்கள் எவ்வளோ அழகாக அவங்களுக்கு கிடச்சிருக்கோம்ல. இப்போ தான் நான் என்னோடய சாதத்தை சாப்பிட்றேங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பையன் சாப்பிட்டுட்டான், பெரிய பையனும் சாப்பிட்டுட்டான். அந்த சாதத்தை இப்போ சாதம் வடித்த பானையிலேயே அந்த பேலன்ஸ் சாதத்தை வந்து போட்டு மூடி வச்சுட்டேன். எல்லா பாத்திரங்களையும் கழுவுறதுக்கு சிங்கில் போட்டுட்டேன். இப்போ நானும் கிளம்ப போகிறேன். மணி ஏற்கனவே 8:30 ஆயிடுச்சு. என்னோடய டிஃபன் பாக்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.